இந்த இரண்டிலே யார் சிறந்தவர் என்று ஒரு பட்டிமன்றம். குரு சிறந்தவரா அல்லது கடவுள் சிறந்தவரா என்று. கடவுள் தான் சிறந்தவர் என்பதற்கு ஒரு சில சித்தாந்தங்களின் அடிப்படையிலே சொல்கிறேன். கடவுள் அரூபி, உருவமற்றவர். கடவுள் எல்லையற்ற ஆற்றலுடையவர், எங்கும் நிறைந்தவர், பெயரற்றவர், இறைநிலையை உணர. ஐயா மன்னிக்கவும் ஒரு நிமிடம். யாரு உங்களுடைய ஒலிபெருக்கியை கொஞ்சம் அணைத்து வையுங்களையும். ஐயா பேசுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது, தயவு செய்து அதை நீங்க பேசுங்க. நன்றி. குரு அவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னா உருவம் உடையவர். அவருடைய ஆற்றல் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அவர் ஒரு இடத்தில் மாத்திரமே இருக்கக்கூடியவர், பெயர் உடையவர் என்று சொல்வார்கள். இப்போ குரு வழிகாட்டினால்தான் நாம் இறைநிலையை உணர முடியும் என்று சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கோட்பாடு ரீதியாக சொல்ல முடியும். ஆனால் உவமை கவிஞர் சுரதா அவர்கள் தன்னுடைய குருநாதர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பரமசிவனோடு ஒப்பிட்டு பரமசிவனை விட என்னுடைய குருநாதர் தான் சிறந்தவர் என்று கூறுகிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறார், அலங்காரம், அடி, செய்யுள், படை, நடை, உடை இவற்றில் எல்லாம் சிறந்தவர் பரமசிவனை விட என்னுடைய குருநாதர் பாரதிதாசன் தான் என்கிறார். அதற்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பொற்கிளி கொடுத்திருக்கிறார்கள் சான்றோர்கள், பொன்னாடை பொறுத்திருக்கிறார்கள். யாராவது பரமசிவனுக்கு இந்த சிறப்புகளை செய்திருக்கிறார்களா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கு, அழுக்காக இருக்கிறாய், ஆனால் நீ எப்பொழுதாவது குளித்திருக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு நீ போட்டிருக்கக்கூடியது புலித்தோல் ஆடை, அந்த ஆடை ஒரு நாள் கிழிந்து போகும், அந்த ஆடை கிழிந்து போனால் உனக்கு உடுத்துவதற்கு ஆடை இருக்கிறதா என்று கிண்டல் செய்கிறார். அதை போல கடைசியில இறைவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார், நீயும் இனி புலித்தோல் ஆடையை பொருத்தி கொள்ள வேண்டாம், என்னுடைய குருநாதரை போல கைத்தறி ஆடை அணிந்து கொள் என்று சொல்கிறார். இதை நான் உரைநடையில் சொல்லி இருக்கிறேன். அவருடைய வரிகளிலே, வாக்கியங்களிலே நாம் பார்க்கலாம். அடி அலங்காரம், செய்யுள் அணி அலங்காரம், படை அலங்காரம் கண்ட பாரதிதாசனுக்கு நடை அலங்காரம் உண்டு, 4 பேர் மெச்சத்தக்க உடை அலங்காரம் எல்லாம் உண்டே, சிவனுக்கு உண்டோ என கேட்கிறார். அதற்கு பிறகு முன்னேறு முன்னேறு என்று முழங்கிய பாவேந்தருக்கு பொன்னாடை பொருத்தி சான்றோர் பொற்கிலே அளித்ததுண்டு. தென்னாடு துதிக்கும் அந்த சிவனுக்கு சான்றோர் யாரும் பொன்னாடை போர்த்ததுண்டா, பொற்கிலே அழித்ததுண்டா என்று சொல்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், ஏடுடை புரட்சி பாடல் எழுதிய பாவின் வேந்தர் ஓடையில் குளித்ததுண்டே, உடைகளை துவைத்ததுண்டே, காடுடை புழுதி பேசும் கபாலியார் குளித்ததுண்டோ, தோடுடை செவியன் வேங்கை தோளுடை துவைத்ததுண்டோ என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நமக்கு ஒரு நகைச்சுவையிலே ஒன்று சொல்வார்கள். ஒருவர் ஒரு துணி விற்பார். அப்படி விற்கும் போது சொல்வார், இந்த துணி கிழியவே கிழியாது என்று. அப்பொழுது வாங்குபவர் வேடிக்கையாக கேட்பார், அப்படி என்றால் நீ எனக்கு 1 மீட்டர் வேண்டுமே, அதை எப்படி வெட்டி கொடுப்பாய் என்று. கிழிப்பது வேறு, கிழிவது வேறு. இவர் சொல்கிறார், வடியாத செந்தேன் இல்லை, வற்றாத தடாகம் இல்லை, அடையாள புலித்தோல் ஆடை ஆயினும் கிழியக்கூடும், உடையது கிழிந்தால் வேறோர் உடையுண்டோ சிவனிடத்தில், கிடையாதே, பாவேந்தருக்கு கிடையாதே வேட்டி பஞ்சம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு பரமசிவனுக்கே ஒரு அறிவுரை சொல்கிறார். கைத்தறி இரு துணிகள் அந்த காலத்தில் இருந்தும், கைத்தறி துணிகள் அந்த காலத்தில் இருந்தும் வண்ண சித்திரை புலியின் தோலை சிவபிரான் உடுத்துவானேன், பத்தரை மாற்று தங்க பாவேந்தர் தம்மை போல கைத்தறி வேட்டி வாங்கி கட்டி கொண்டிருக்கலாமே என்று இந்த கவிதை முடிகிறது. எனவே இறைவனுக்கே கூட ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கவிதை மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு கவிதை பார்த்தீர்கள் என்று சொன்னா, வினாத்தாள் என்று தலைப்பிலே அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கவிதையிலையும் பார்த்தீர்கள் என்று சொன்னா, முதலிலே பேசிய நாகம்மாள் அவர்கள் சொன்னது போல பொருள் என்பது ஒன்றுதான், ஆனால் அதை பார்க்கக்கூடிய நபருடைய தன்மைக்கு பொறுத்து அதனுடைய தன்மையானது, அந்த பொருளுடைய தன்மையானது மாறுபாடு அடைகிறது. அதே போல இந்த வினாத்தாள் என்பதை பற்றி நன்றாக படித்த மாணவன் இருந்தான் என்று சொன்னால், இந்த வினாத்தாள் எப்படி இருந்தது என்று கேட்டால் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது, 100க்கு 100 மதிப்பெண் பெறுவேன் என்று சொல்வான். அதை படிக்காத மாணவனாக இருந்தால் என்ன சொல்வான், இன்றைக்கு வினாத்தாள் மிகவும் கடினமாக இருந்தது என்று சொல்வான். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னா, நமக்கு இலவசமாக உணவு கொடுத்து, சீருடை கொடுத்து, இலவசமாக கல்வியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சில பேர் கல்வியினுடைய பெருமையை தெரியாமல் கல்வி கற்காமல் இருக்கிறார்கள்.
அவர்களை பார்த்து மிகவும் நெய்யாண்டியோடு சொல்கிறார். வினாத்தால் நம் நம் பள்ளி பருவத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னா ஆறுதன் வரலாறு கூறுதல் என்றெல்லாம் நாம் எழுதுவோம். அதை போல் இங்கே வினாத்தால் பாடுவதாக இந்த கவிதையை அமைத்திருக்கிறார். வெள்ளைத்தாள் எல்லாம் வெறும் தாள், நானோ ஆத்தாள் இன்றியே பிறந்த வினாத்தாள். காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டின் இறுதியாம் அப்போது ஒரு முறை மாணவர் தம்மை சந்திக்க நான் வருவேன். நான் யாரும் அத மதியாதார் வாசல் தம்மை மிதியாமை கோடி பெறும் என்று ஔவையார் சொல்வார் அல்லவா? அதை போல நான் நானாக வரவில்லை, யாரோ கூப்பிட்டார்கள் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வது போல, வாவென்று அழைப்பதால் பள்ளிக்கு வருகிறேன், கேள் என்று சொல்வதால் கேள்வி கேட்கின்றேன். பாடத்தை ஒழுங்காய் படிக்காத மாணவன் என்னை கண்டதும் எரிச்சல் அடைகிறான், என்னை கிழித்தே எரியவும் எண்ணுகிறான். என்னை வெறுப்பதால் எனக்கு என்ன நட்டம், கிழித்தென்னை எறிவதால் கிடைக்குமோ பட்டம் என்று கேட்கிறார். அதற்கு பிறகு இலவச கல்வியை பற்றி சொல்கிறார். உண்டி கொடுத்தும் உறைவிடம் தந்தும் இலவச கல்விக்கு ஏற்பாடு செய்தும் படியுங்கள் என்று நாம் பலமுறை சொல்கிறோம். அடியுங்கள் என்று சொன்னால் அடிக்கின்றான், படியுங்கள் என்று சொன்னால் படிக்கின்றானா என்று கேட்கிறார். அதற்கு பிறகு ஒரு பழமொழி சொல்வார்கள், சொலவடை சொல்வார்கள். குதிரையை நாம் ஆற்றுக்கு அழைத்து செல்ல முடியும், ஆனால் அந்த குதிரையை நீங்கள் தண்ணீர் குடிக்க வைக்க முடியாது என்று. அதை இவர் வேறொரு ஓமை கொண்டு விளக்குகிறார். வெண்ணெய் கட்டியும் சீனியும் ஊட்டலாம், விழுங்காதிருந்தால் நாம் என்ன செய்யலாம்? இப்படி இருந்தால் இனி வரும் உலகம் எப்படி மதிக்கும் இவர்களை? ஒருவன் பழுதிலா கல்வி பயிற்சி பெறாவிடின் எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமே என்று சொல்லி நமக்கு இலக்கண குறிப்பாக கேட்கக்கூடிய ஒரு அந்த இலக்கண குறிப்பை கூட இதிலே கொண்டு வந்து வேறு ஒரு பொருளிலே, இந்த கல்வி பெறாத ஒருவன் ஒரு சான்றோருடைய அவையிலே இருப்பதற்கு தகுதியற்றவன், எனவே நீ இங்கிருந்து எழுந்து போவாய் என்பதை குறிப்பிடக்கூடிய வகையிலே எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமே என்று சொல்லி இந்த கவிதையை முடிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு முன்னாலே பேசிய ஐயா பரமசிவம் அவர்கள் இந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்கின்ற பாடலை பாடி காட்டினார்கள். அந்த பாடலிலே இருக்கக்கூடிய கருத்து என்ன என்று கேட்டால், நிலையாமை என்று சொல்லக்கூடிய கருத்தை தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார். நிலையாமை என்று சொல்வதை பற்றி திருக்குறள் சொல்லியிருக்கிறது, நாலடியார் சொல்லியிருக்கிறது, அதற்கு பிறகு பட்டினத்தார் சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட புலவர்கள் சொல்லி இருந்தாலுமே கூட அது திரைப்படத்திலே வரும்போது, இசையோடு பாடப்படும் போது, காட்சியை அமைக்கப்படும் போது அதனுடைய தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கிறது. இப்பொழுது ஒரு கட்டுரை எழுதுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முடிவுரை, அதற்கு பிறகு பொருளுரை, அதற்கு பிறகு முடிவுரை என்று இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு கட்டுரைக்கு இந்த பாடலிலே அவர் ஒப்பிடுகிறார். பிறந்தோம் என்பதே முகவுரையாம், பேசினோம் என்பதே தாய்மொழியாம், மறந்தோம் என்பதே நித்திரையாம், மரணம் என்பதே முடிவுரையாம் என்று சொல்கிறார். திருக்குறளிலே கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லி நித்திரையை, உறங்குவதை மரணத்துக்கு ஒப்பிடுவார்கள். இந்த பாடலிலும் அதே உவமை வேறு வார்த்தைகளில் அவர் கையாளுகிறார். அடுத்த பகுதியில என்ன சொல்கிறார் என்று கேட்டா, சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான், இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ திறக்கின்றான் என்று சொல்கிறார். இந்த வரியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியம் நமக்கு ஆச்சரியம் ஊட்டுகிறார். எப்படி ஊட்டுகிறான் என்று கேட்டா, சிரிப்பவன் தன்னுடைய கவலையை மறக்கிறான், ஆனால் தீமைகள் செய்கிறவன் தீமைகள் செய்யும் போது மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்த்து சிரிக்கத்தானே செய்வான், அவன் எப்படி அழுவான் என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா, மனம் ஒரு நிலைத்த தன்மை உடையதாக இருப்பதில்லை. ஒரு நேரத்திலே நாம் செய்த ஒரு செயலை சிறிது நேரம் கழித்து நாமே எண்ணி வெட்கப்படக்கூடியதாக இருக்கும். அப்படி மனநிலை மாறக்கூடிய போது நாம் ஒருவருக்கு செய்த தீமையை நினைத்து நாமே வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை இந்த பாடலிலே சொல்கிறார். சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான், தீமைகள் செய்பவன் அழுகின்றான் என்று. அதற்கு அடுத்தபடியாக இறப்பதை பற்றி அவருடைய முதல் நூலே சாவின் முத்தம் என்பதை பற்றி இருக்கிறது என்று அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த பாடலிலே உயிர் பிரியும் போது பார்த்தீர்கள் என்று சென்றால், சில பேர் கண்களின் வழியாக உயிர் பிரியும் என்று சொல்வார்கள். அப்படி கண்களின் வழியாக உயிர் பிரிந்தவர்களுக்கு, அந்த இறந்தவருக்கு உயிரோடு இருப்பவன் தான் கண்களை மூடுவான். கண்களை மூடுதல் என்று சொல்லக்கூடியது அந்த
இரண்டு விதத்திலே பயன்படுத்துகிறார்கள். ஒருத்தன் கண்ணை மூடிட்டான் என்று சொன்னால் இறந்து விட்டான் என்று பொருள், இன்னொருத்தன் கண்ணை மூடிவிட்டான் என்று சொன்னால் நித்திரை கொண்டு விட்டான், உறங்கி விட்டான் என்று பொருள். ஆனால் இன்னும் ஒரு கண்ணை விழித்தல் என்று சொல்வதற்கு தூக்கத்தில் இருந்து எழுந்தான் என்று பொருள், இன்னொன்று விழிப்பு நிலை அடைந்தான் என்று பொருள். இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் விழிப்பு நிலை அடைதல் என்கின்ற பொருளிலே அவர் பயன்படுத்துகிறார். இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ திறக்கின்றான் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அடுத்த பத்தியிலே என்ன சொல்கிறார் என்றால், தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை, வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை என்று சொல்கிறார். திருக்குறளிலே கூட வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று சொல்வார்கள். நிறைய பொருட்களை சம்பாதித்து நாம் சேர்த்து அதையெல்லாம் பயனடைய செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அது எதுவும் பயன் கொள்ளாமல் ஒரு நாளைக்கு அதை விட்டு செல்வோம். செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை என்று 3 விதமாக நாலடியார் அதனை பிரித்து பேசும். இதை 4 வரிகளிலே அவர் சொல்லி செல்கிறார். தொகுப்பவர் சிலரை சுவைப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை, வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை என்று. அந்த வகையிலே இந்த திரைப்பட பாடலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னா மிகவும் சுருக்கமாக அந்த விஷயங்களை பற்றி சொல்லி செல்கிறார். அடுத்ததாக ஒரே ஒரு கவிதையை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு கருத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னா மிக நீண்ட ஒரு வடிவத்திலே நாம் சொல்ல வேண்டியிருக்கும். முக்கியமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு உதாரணத்திற்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், முன்பு ஒரு திரைப்படம் வெளிவந்திருந்தது, மாந்தோப்பு கிளியே என்று சொல்லி. அந்த படத்திலே 3 விதமான கருத்துக்களை எடுத்து சொல்வார்கள். ஒன்று, ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும், சிக்கனமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும், கஞ்சத்தனமாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும் என்று சொல்வதாக அந்த கருத்து அமைந்திருக்கும். அது 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அதை காட்சிப்படுத்தி எடுத்திருப்பாங்க. ஆனால் சிக்கனம் என்ற தலைப்பிலே சுரதா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கவிதையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் சிக்கனம் சிறக்கிறது என்பதை பற்றி அவர் அற்புதமாக எழுதியிருக்கிறார். கவிதை என்று சொல்வதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள், பல்வேறு விதமான இலக்கணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் அதை கூட சிக்கனமாக கவிதைக்கான இலக்கணத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்கள். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம், காதல் வரவேற்பின் சிக்கனம்தான் பெண்ணின் நாணம், மாளிகையின் சிக்கனம்தான் குடிசையாகும், உரிமைகளின் சிக்கனம்தான் சட்ட திட்டம், உணவுகளின் சிக்கனம்தான் பங்கீடாகும், அரசியலின் சிக்கனம்தான் 2 கட்சி, அனுபவத்தின் சிக்கனம்தான் நீதி நூற்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், புதிதாக திரையுலகத்துக்கு வருபவர்கள் கூட ஒரு 2-3 படங்கள் நடித்துவிட்டு அடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார், இந்த இடத்திலே அரசியலின் சிக்கனம்தான் 2 கட்சி என்று சொல்லி 2 கட்சி அந்த அரசியலை ஊக்கப்படுத்தும் விதமாக அதுதான் சிக்கனம் என்பதை குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அளவோடு இருந்தால்தான் எதுவும் சிறக்கும் என்பதற்காக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அதை இவர் சொல்கிறார். எப்படியும் வாழ்வதுதான் வாழ்க்கை என்றே எண்ணுபவன் பொறுப்பற்ற மனிதனாவான், இப்படித்தான் நாம் வாழ வேண்டுமென்றே எண்ணுபவன் சமூகத்தில் உயர்ந்தோனாவான், உப்பாக இருந்தாலும் நீரானாலும் உபயோகப்படுத்துவதிலும் அளவு வேண்டும், அப்படி நாம் அளவறிந்து பயன்படுத்தும் அதன் பெயரே சிக்கனமாம் அறிந்து கொள்வீர் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் அமிர்தம் என்று சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோமா, பார்த்திருக்கோம் இல்லையா, இப்படி ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் இல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளை வைத்துக் கொண்டே சொல்கிறார். உப்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால், உணவில் குறைந்து போனாலும் நமக்கு சுவை இருக்காது, அதிகமாகிவிட்டாலும் நமக்கு அது உப்பு கரிக்கிறது என்று சொல்லி நாம் அந்த உணவை எரிந்து விடுவோம். எனவே எதுவாக இருந்தாலும், உப்பாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் பயன்படுத்துவதில் அளவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார் சிக்கனத்தை பற்றி, ஆவிக்கு வேண்டுமெனில் அங்கம் வேண்டும், அன்புக்கு வேண்டுமெனில் உள்ளம் வேண்டும், பூவுக்கு வேண்டுமெனில் வாசம் வேண்டும், புனலுக்கு வேண்டுமெனில் ஓட்டம் வேண்டும், சேவிக்க வேண்டுமெனில் பக்தி வேண்டும், சேமிக்க வேண்டுமெனில் புத்தி வேண்டும், சேவிக்க பக்தி எனில் பொருளை போற்றி சிறப்படைய சிக்கனம்தான் முதலில் வேண்டும் என்று சொல்லி அந்த சிக்கனம் என்பதற்கு பல்வேறு விதமான உவமைகளை கொண்டு அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், உருண்டோடி கொண்டிருக்கும் கூழாங்கல்லில் ஒருபோதும் பாசி வந்து படிவதில்லை, வரவுக்கு தக்கபடி செலவு செய்து வருவோரை துன்பங்கள் தொடுவதில்லை, சிரமங்கள் பெரும்பாலும் குறைய வேண்டின் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் வாழ்வில், பரபரப்பாய் மினுமினுப்பாய் வாழ்வதாலே பயனில்லை நாட்டுக்கும் நன்மை இல்லை என்று சொல்லி ஆடம்பரமாக வாழ்வதனுடைய அந்த தன்மையை அவர் வெறுத்து அந்த தன்மையில இருக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா,
பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை புரியும். நாம் எல்லோரும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை புரியும். பகட்டு வாழ்க்கை நீராவி போன்றதுவாம், சிக்கனம்தான் நீரூற்றை போன்றதுவாம். சிக்கனத்தை வேரோடு பெயர் தெரிந்து வறுமையுற்று விக்கி விக்கி அழுதவர்கள் பல பேர் உண்டு என்று சொல்கிறார். சிக்கனத்தை வேரோடு பெயர் தெரிந்து வறுமையுற்று விக்கி விக்கி அழுதவர்கள் பல பேர் உண்டு என்று சொல்லி 2 உதாரணங்களை அவர் குறிப்பிடுகிறார். முதலிலே ஒரு நாடகத்தில் நடிப்பதற்காக 1 லட்சம் ரூபாய் வாங்கியவர் என்று திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்களை பற்றி குறிப்பிடுவார்கள். அதே போல திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்காக முதலில் அதிகமான தொகை பெற்றவர் என்று சொல்லி கம்பதாசன் அவர்களை குறிப்பிடுவார்கள். 2 பேரும் கடைசி காலத்தில் வறுமையிலே வாடினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சிக்கனமாக இல்லாததுதான் காரணம் என்று தன்னுடைய கவிதையிலே அவர் பார்த்ததை கேட்டதை சொல்லி செல்கிறார். சிக்கனமாய் வாழாமல் மிகுதியாக செலவழித்து கவி கம்பதாசன் கெட்டான். பக்குவமாய் வாழ்ந்தாலும் கடைசி நாளில் பாகவதர் வறுமையுற்று வாடலானார். முக்கியமாய் இவர்களெல்லாம் சிக்கனத்தை முறையாக பின்பற்ற மறந்ததாலே இக்கதிக்கு இங்கு ஆளானார். இல்லை என்றால் ஏன் இவர்கள் வறுமையுற்று வாட வேண்டும்? அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தவர்கள் கடைசி காலத்தில் ஏன் வாட வேண்டும் என்றால் சிக்கனத்தோடு இல்லாததால் தான் அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை சொல்லி செல்கிறார். அதற்கு பிறகு நாம் சொல்வோம் இல்லையா, காசை தண்ணி மாதிரி செலவழிக்கிறேன் என்று. அந்த உதாரணத்தையும் அவர் தன்னுடைய பாடலிலே கொண்டு வருகிறார். தாராள மனப்பான்மை என்று சொல்லி தண்ணீர் போல் பணத்தை எல்லாம் செலவு செய்தல் தீராத வறுமைக்கு வித்தாம். வாழ்வில் சிக்கனம்தான் ஒருவனுக்கு சிறந்த சொத்தாம். சீராக செட்டாக ஒவ்வொரு நாளும் சிக்கனமாய் பெரியோர் போல் வாழ்ந்து வந்தால் பாறாங்கல் மீதில் விழும் மழைநீர் போல பளிச்சென்று துன்பம் எல்லாம் சிதறி போகும் என்று சிக்கனத்தை பற்றி குறிப்பிடுகிறார். சிக்கனத்தை பற்றி நான் இவ்வளவு நேரம் பேசிவிட்டு நானும் என்னுடைய பேச்சிலே சிக்கனத்தை கடைபிடிக்காமல் உரிய காலத்தில் முடிக்காமல் இருப்பது நல்லதல்ல என்பதற்காக என்னுடைய பேச்சை சிக்கனத்தோடு இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அற்புதமாக சுரதாவின்